ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ஸ்வீட் முறுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கு 2 கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜலிச்சு எடுத்த மாவை நம்ம வந்து வறுக்கணும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தை விட இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். நிறைய ஸ்வீட்ஸ் ரெசிபிஸ் போட்டாச்சு. தீபாவளி பலகாரம் சேனலில் இருக்குது, வேணா போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வறுத்த மாவே நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. அதில் ஃபஸ்ட்டு எள் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு எள். 1 கிலோ அரிசிக்கு 1 முட்டை ரேஷியோ. இப்போ வந்து 2 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கோம்ல, அதனால் 2 முட்டை. 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 தேங்காய் போல் எடுத்து நல்லா திருவி அரைச்சி பால் எடுத்தாச்சு. அந்த பால்லையே சீனி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடு வர மாதிரி, பால் ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக சீனி கரைஞ்சி சூடு ஏறினா போதும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப இலகுவாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி பதம் இல்லாமல் ரொம்ப இலகுவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பிசைஞ்சதை வந்து நம்ம 2 ஷேப் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் ஒரு முறுக்கு செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா முறுக்கும் அதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நெக்ஸ்ட்டு ஷேப்பு. இந்த ஷேப் முறுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அனு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டா நம்மளோட முறுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.